ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2 நாள் பொறுத்து நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன்னு. இன்றைக்கி ஊருக்கு கிளம்பியாச்சு. டைம் வந்துட்டு 2:45 ஆயிருக்கு மத்தியானம். நானும் அக்ஷும் தான் இப்போ கிளம்பியிருக்கோம். போகிற வழியில் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம். இந்த தடவை நான், ஹஸ்பண்ட், அக்ஷந்த் 3 பேரும் தான் ஊருக்கு போகிறோம். அத்வைத் வரல, அவனுக்கு எக்ஸாம் இருக்கங்காட்டிக்கு அவன் வரல, அவன் ஹாஸ்டலில் தான் இருக்கான். இல்லாட்டி நாங்கள் போகிற வழியில் இப்போ நான் ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி அவனையும் அப்படியே ஹாஸ்டல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். பட் இப்போ அவனுக்கு எக்ஸாம் இருக்குன்றங்காட்டிக்கு அவன் வரலன்னு சொல்லிட்டான். அதே போல் இப்போ நான் ஒரு 2:45 தான் கிளம்பியிருக்கேன் இல்லைங்களா. ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணுற போது ஒரு 3:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. ஸோ 3:30க்கு ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பெங்களூர் ரோட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பெங்களூர் வழி தான் நாங்கள் ஊருக்கு போகிறோம். நைட்டு நாங்கள் பெங்களூரில் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் பெங்களூர்லேருந்து கிளம்பிடுவோம். இதுதான் எங்கள் பிளான். நாங்கள் ஸ்டே பண்ணுறது அங்கிள் வீட்டில். ஹஸ்பண்டோட அங்கிள் அங்கே இருக்காங்க. அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து கிளம்பிடுவோம். சப்போஸ் நான் காலையிலே கிளம்புறோம், சென்னையிலேருந்து ஒரு 5:30க்கு கிளம்புற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா எங்கேயும் ஸ்டே பண்ண மாட்டோம். பிரேக்கெல்லாம் எதுவும் இல்லை. லன்ச் பிரேக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் பிரேக் எடுத்துப்போமே தவிர மற்றபடி ஸ்ட்ரைட்டாக கேரளா ஊருக்கு போயிடுவோம். மார்னிங் ஒரு 5:30க்கு கிளம்பிட்டோன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock டைம்லேயே நம்ம ரீச் ஆகிடலாம். பட் இப்போ நம்ம கிளம்புறதே மத்தியானம் தான் இல்லைங்களா. ஒரு 2:45 தான் நான் கிளம்பியிருக்கேன். நம்ம பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 o'clock ஆகிடும். ஏன்னா இடையில 2 பிரேக் இருக்கும், ஸ்நாக் பிரேக்கு அப்புறம் டின்னர் பிரேக்கெல்லாம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் முடிச்சுட்டு 10 o'clock ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு. ஹஸ்பண்ட் காலையில் ஆஃபீஸ் போகும்போதே சொன்னார் 4 o'clock நம்ம போகலாம் அப்படின்னு. சப்போஸ் மீட்டிங் இல்லாட்டினா சீக்கிரமாக கிளம்பிடலான்னு சொன்னார். அப்புறம் இன்றைக்கி மீட்டிங் இல்லைன்னு சொன்னதுமே 2:45 கிளம்பிடுன்னு சொன்னார். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் காரில் உட்காந்த பிறகும் அவர் மீட்டிங்கில் தான் இருக்கார், ஃபோனும் கையுமா தான் இருக்கார். வாவ், பாருங்க, ஈவினிங் ஒரு 5:30 ஆயிருக்கு. சன் செட் ஆகிற டைம்ங்க. A1 இருக்குது, ஒரு எல்லோயிஷ் ஷேடில் இருக்குது. அப்படியே இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ டைம் 7 o'clock ஆயிருக்கு. டின்னர் டைம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அப்படியே ஒரு ஹோட்டல் பார்த்தேன். கர்நாடகாவில் முல்பாகல்ன்ற பிளேஸ் தான் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். அப்போ ஹஸ்பண்ட் சொன்னார், இது முல்பாகல், இங்கே முல்பாகல் ஸ்பெஷல் இருக்குது, தோசை இருக்குது, அது நம்ம ட்ரை பண்ணலான்னு சொன்னார். ஓகே, ட்ரை பண்ணலாம். ஆனால் என் பையன் கிளவராக மசால் தோசை ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவன் புதுசாக எதுவுமே ட்ரை பண்ண மாட்டான், ரிஸ்க் எடுத்துக்க மாட்டான். நாங்கள் முல்பாகல் தோசை தான் எடுத்தோம். பட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. டின்னருக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணார். இப்போ கரெக்டாக 10 o'clock ஆயிருக்கு. அங்கிள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே ஸ்டே பண்ணி தூங்கி எழுந்து காலையில் ஏர்லி மார்னிங்காக கிளம்பிட்டோம். 6 o'clock கிளம்பினோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்த பிறகு ஒரு 1 hour ப்ரையராகவே நம்ம ஊர் ரீச் ஆகிற மாதிரி ஒரு அட்வான்டேஜாக இருக்குங்க. இப்போ நம்ம கூர்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக டைம் 9 o'clock ஆயிருக்கு. எப்போவுமே இந்த டைமுக்கு எங்களுக்கு இந்த ஹோட்டல் கரெக்டாக வந்துடும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஊர்லேருந்து வரும்போதும் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஊருக்கு போகும்போதும் காலையில் போகிற டைம்னா இருந்ததுன்னா இந்த ஹோட்டல் எங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு 9 o'clock டைமுக்கு வந்துடும். இந்த ஹோட்டல் வந்துடுவோம். அதே போல் இங்கே ஹோட்டலுக்கு வந்தால் எப்போவுமே நாங்கள் எல்லாருமே ஆர்டர் பண்ணுறது பூரி தாங்க. இந்த பூரிக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மின்ட் போட்ட ஒரு குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நாங்கள் எப்போவுமே ஆர்டர் பண்ணுறது. வேறு எதுவும் நாங்கள் ஆர்டர் பண்ணுறதில்ல. ஒரு தடவை மட்டும் நான் பொங்கல் ஆர்டர் பண்ணப்போ அது கொஞ்சம் கஞ்சி மாதிரி இருந்தது. கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்தது. நம்ம ஊர் தமிழ்நாட்டு பொங்கல் மாதிரியே இல்லை, வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமே நாங்கள் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பூரி, எவ்ரி டைம் பூரி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா நான் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட். ஹோட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 kilometerல ரோடு டிவைட் ஆகும். டிவைட் ஆகிற ரோட்டில் லெஃப்டில் தான் நம்ம டேர்ன் பண்ணணும். பட் நான் வந்துட்டு ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தங்காட்டிக்கு அந்த டிவைட் ஆனது தெரியல. நான் பாட்டுக்கு நேராக போயிட்டேன். ஆக்சுவலி பஸ்ஸு லெஃப்டில் தான் போச்சு. நான் வந்துட்டு பஸ்ஸு போயிடுச்சுன்ற நிம்மதியில் நான் நேராக போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் ரொம்ப தூரம் வந்த பிறகு தான் என் நோட்டீஸ் பண்ணார். ஃபோன் பார்த்துட்டு இருந்தங்காட்டிக்கு அவர் ஃபஸ்ட்டு கவனிக்கல. அப்புறம் தான் நம்ம ரூட் மாறி வந்திருக்கோமே, இது புதுசாக இருக்கேன்னு சொன்னார். அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது நம்ம ரூட்டு மாறி வந்திருக்கோம் அப்படின்னு. பட் அது பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பேரலல் ரோடு தான் நான் வந்தது. நமக்கு ரூட்டு மாறவெல்லாம் இல்லை,
பேரலல் ரோட்டுக்கும் போயிட்டேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் இந்த ரோடு நல்லா இருந்தது. நம்ம நேராக எப்போவுமே போகிற ரோட்டு அப்படின்னா அதில் நிறைய பம்ப் இருக்கும், பட் அதில் நம்ம மானெல்லாம் பார்க்கலாம், நிறைய இருக்கும். மான்லாம் நிறைய குரூப்பாக தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க, நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. பட் இந்த ரோட்ல வந்தங்காட்டிக்கு எந்த அனிமல்ஸுமே பார்க்கல, குரங்கு மட்டும்தான் இருந்தது ரோட்ல. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஹில் ஏரியாவில். ஆக்சுவலி மலை இறங்கணும், மலை இறங்கின பிறகு கேரளா பார்டர் வரும். சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஹில் ஏரியாவில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணி நான் ட்ரைவ் பண்ணுவேன். வளைஞ்சு வளைஞ்சு போகலாம்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ரோடு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. பட் ஸ்டில் நான் என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணேன். இப்போ கேரளா பார்டர் வந்திருக்கு, அதாவது இந்த ஒரு டிவைடர் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே ரைட்டில் போனால் மைசூர் வந்துடும். இப்போ நம்ம நேராக போயிட்டுருக்கோம். இது கேரளா ரீச் ஆகிட்டோம். அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே ஜூஸ் எல்லாம் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ண பிறகு ஹஸ்பண்ட் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி இங்கேருந்து ஒரு 1 hour தான் எங்கள் வீடு ரீச் பண்ணுறதுக்கு, ஹஸ்பண்டோட வீடு ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு டெம்போ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா எங்கள் காருக்கு முன்னாடி, அந்த டெம்போ லெஃப்டில் ஒரு ரோடு போகும், அந்த ரோட்டில் போகுது. அந்த ரோட்டில் போனால் எங்கள் வீட்டுக்கு போகலாம், அதாவது என்னோட அம்மா வீட்டுக்கு போகலாம். இங்கேருந்து ஒரு 10 minutes தான் அம்மா வீட்டுக்கு. அதே போல் ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் இங்கேருந்து ஒரு 10 minutes தான். என் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து என் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கும் 10 minutes தான் ஆகும். ஆக்சுவலி மெயின் ரோடு வழியாக கூட போகணுன்னு அவசியம் இல்லை, கட் ரோடு வழியாகவே போய்க்கலாம். 10 minutesல என் வீடு ரீச் பண்ணிடலாம். பட் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு. இப்போ ரீச் ஆகிட்டோம், ஹஸ்பண்ட் வீடு ரீச் ஆகிட்டோம். அங்கே அம்மாவும் அப்பாவும் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் காலையில் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லொக்கேஷன் வச்சு நாங்கள் எங்கே வந்துட்ருக்கோம் அப்படின்னு அவங்க நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. போன பிறகு கொஞ்ச நேரம் அவங்க கூடயெல்லாம் பேசிட்டு நேராக சாப்பிட உட்காந்துச்சுங்க. நாங்கள் கரெக்டாக 1 o'clock ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு. அங்கே வந்துட்டு மீன் குழம்பு, புளி போட்டு வச்ச மீன் குழம்பு இருந்தது, அவரைக்காய் பொரியல், அடுத்ததாக ஒயிட் பம்கினும் பச்சை மாங்காவும் போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா டேஸ்டாக இருந்தது. ஆக்சுவலி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது என்னோட சிஸ்டர். அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க காலையில் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. நாங்கள் வீடு ரீச் பண்ணும்போது கரெக்டாக 1 o'clock. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்பா அம்மா கூட பேசிட்டு லஞ்சு சாப்பிட உட்காந்துட்டோம். 2 o'clock எங்களுக்கு ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியது இருந்ததுங்க. அதனால தான் வந்த உடனே நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட உடனே அங்கே கிளம்பிட்டோம். ஸோ நான் வெளியே போக வேண்டியிருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோங்க. இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். என்னோட புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோமேன்னு பார்க்குறீங்களா. ஆக்சுவலி இது நாங்கள் எங்களுக்காக கட்டுற வீடுங்க, எங்களோட ஒரு ட்ரீம் ஹவுஸ். இந்த வீட்டு விஷயமா தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வர்றது முன்னமே பில்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணங்காட்டிக்கு எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பில்டர். அதனால தான் நாங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் இம்மீடியட்டாகவே சைட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நல்ல தடபுடலாக வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால் எனக்கு வீடை சுற்றி காமிக்க முடியாதுங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். இப்போ இங்கே என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னா பிளாஸ்டரிங் ஒர்க்கு, அவுட்டர் பிளாஸ்டரிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அவங்க வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட திங்ஸ் தான் அங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் எனக்கு வந்துட்டு டீட்டெயில்டாக எல்லாம் காமிக்க முடியல. அப்புறமா ஸ்டார்கேஸ் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி நாங்கள் ஸ்டார்கேஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்கேஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம், கான்க்ரீட் ஸ்டார்கேஸ் வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த ட்ரிப் நாங்கள் டைல்ஸு, பாத்ரூம் ஆக்சசரிஸ், டோர்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்த உடனே நான் குளித்து ரெடி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சிஸ்டருக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணிட்டேன். இன்றைக்கி பொரியல் நான் பண்ணேன், பாவக்காய் போட்டு தாங்க பொரியல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பாவக்காய் எனக்கு பிடிக்காது, பட் நல்ல வேளை இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு வீட்டில் இருக்க மாட்டோம், அதனால் எனக்கு பரவாயில்ல. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சாம்பார், சட்னி. பட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கே சாப்பிடல. இப்போ நாங்கள் நேராக என் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அக்ஷந்த் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னான். நாங்கள் டைல்ஸ் பார்க்க அப்படியே நேராக அங்கேருந்து போயிட்டுவோம். அவன் டைல்ஸ் பார்க்குறதுக்கு வரலன்னு சொன்னான். ஏன்னா போன தடவை நாங்கள் என்னென்ன வேணுங்கிறது ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்து வச்சுட்டோம், பேமெண்ட்லாம் பண்ணல. அப்போ அவன் வந்திருந்தான். ஸோ அவனுக்கு தெரியும் என்ன டைல்ஸ் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால் அவனை வந்துட்டு அம்மம்மா வீட்டில் விட சொல்லிட்டான். அவனை அங்கே விட்டுட்டு நாங்கள் டைல்ஸ் பார்க்குறதுக்கு கிளம்பிடுவோம். நாங்கள் இப்போ வரும்போது கரெக்டாக 9 o'clock ஆயிருந்தது. அம்மா வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பேரலைஸ் வந்திருந்தது, ஒரு 3 years ஆக போகுது.
அப்பாவுக்கு காலையில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், அதுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் வரோம் நேற்று நைட்டே அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அதனால அம்மா எங்களுக்கும் சேர்த்தியே தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் சேம் பிரேக்ஃபாஸ்ட் தான், இட்லி சாம்பார் சட்னி தான் இங்கேயும் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் சொல்லிவிட்டு இமீடியட்டாக நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நிறைய வேலை இருக்காங்காட்டிக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஈவினிங் வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சில்வன் டைல்ஸில் தாங்க நாங்கள் டைல்ஸ் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த 2 டைல்ஸுமே பாத்ரூம்க்கு பிளான் பண்ணினதுங்க. மொத்தமாக 5 பாத்ரூம் இருக்குது. ஸோ கீழே 3 பாத்ரூம்க்கு ஒரு டைப் ஆஃப் டைல்ஸும், மேலே 2 பாத்ரூம்க்கு அந்த லீஃப் டிசைனும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைல் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சாட்டின் ஃபினிஷில் செலக்ட் பண்ணியிருக்கோம், செமி மேட்டில் வரும் அது. இது வந்துட்டு க்ளாஸி ஃபினிஷில் வருது. ரெண்டுமே கிரே டச்சில் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைல் பேட்டியோக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கு இல்லையா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு கிளாடிங் ஸ்டோனு ஃப்ரண்ட் ஏரியாவில் எலிவேஷனுக்கு வரும். இதுவுமே எலிவேஷனுக்கு தான் வருது. எலிவேஷனில் 2 டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு நைட்டு ஒரு 8 o'clock ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்போது என் அண்ணா குழந்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்துட்டு காலையிலேருந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஏன்னா நான் வீட்டில் வந்த உடனே ட்ரைபாட் வச்சு வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறமா அந்த ட்ரைபாடை நான் அப்படியே வச்சுட்டு தான் கிளம்பினேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த ட்ரைபாடுக்கு முன்னாடி நின்று டான்ஸ் பண்ணினா அந்த ட்ரைபாடில் தெரியும் அப்படின்னு காலையிலேருந்து பவன் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம் அந்த ட்ரைபாடில் நின்றுட்டு, ட்ரைபாட் முன்னாடி நின்றுட்டு. அப்போ என்ன பார்த்தோன்னா இன்னுமே எக்ஸைட் ஆகிட்டாங்க. அங்கே அந்த ட்ரைபாடை என் பக்கத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சரி ஓகே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நான் ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அவங்க ரொம்ப ஹாப்பி. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாரும் பேசி டின்னர்லாம் முடிச்சுட்டு தூங்க போயாச்சுங்க. அவங்க பாருங்க சூப்பரா, அதாவது அந்த அவங்களோட கார்ட்டூன் சாங்க்கு தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார்ட்டூன்ல அந்த சாங்ல என்ன ஸ்டெப்பு, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன ஸ்டெப்பு பண்றாங்களோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா செகண்ட் டே காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா கடலை குழம்பும் புட்டும் பிளான் பண்ணியிருந்தாங்க. நானும் கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணினேன். அம்மா தான் எல்லாம் பண்ணுறது, நான் கொஞ்சம் சைடில் அப்படியே ஹெல்ப் பண்ணேன். நான் தேங்காய் துருவும் போது அவங்களுக்கு எப்போவுமே தேங்காய் துருவும் போது 2 கையிலையும் தேங்காய் வேணும். வந்து வந்து கேட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். அவங்க பேர் அஹானா, 2.5 வயசு ஆகுதுங்க. அம்மா இங்கே மசாலா வறுத்துட்டு இருந்தாங்க கடலை குழம்புக்கு. வரமிளகா, அப்புறம் 2 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸு பட்டை, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் பெருசாக இதில் மசாலாலாம் கிடையாது. அது கொஞ்சம் வறுத்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் போட்டு வறுத்துட்டாங்க. அதை ஜஸ்ட் ட்ரையாக ஒரு தடவை பவுடர் பண்ணின பிறகு 2 கைப்பிடி தேங்காவும் போட்டு அரைச்சிடணும். இப்போ நான் போடுறது பச்சை தேங்காய். நீங்கள் வேணால் தேங்காய் கூட கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு போடுறதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இங்கே போட்டிருக்கிறது, அம்மா சொன்னாங்க பச்சை தேங்காவே போட்டால் போகிறோன்னு சொன்னாங்க, அதனால் நான் பச்சை தேங்காவே போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இந்த டைமில் குக்கர் 3 விசில் வந்து ஆவியெல்லாம் போய் ரெடியாக இருக்குங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. பாருங்கள் நல்லா கடலையெல்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் போட்டு உப்பு, மஞ்சத்தூள், இது 2 தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஏன்னா மிளகா வந்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலாவில் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால எக்ஸ்ட்ரா மிளகா தேவையில்லை, நாங்கள் போடலாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது அதில் கருவேப்பிலையும் மல்லியும் கட் பண்ணி போட்டுட்டாங்க அம்மா. இதில் வந்துட்டு வெங்காயம் கூட, சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வறுத்தும் போட்டுக்கலாம். அம்மா போட்டிருக்காங்க, நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா எனக்கு லேட் ஆகிடுச்சு, ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு கேலிக்கட் போகிறோம். கேலிக்கட் போகிற வழியில் பெட்ரோல் ஃபில் பண்ணிடலான்னு பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்துட்டு மாஹி, நாங்கள் இருக்கிறது பாண்டிச்சேரி பார்டர். ஸோ இங்கே பெட்ரோல் ரொம்ப விலை கம்மி, 93 rupees தான் பர் லிட்டர். எப்போவுமே நாங்கள் இங்கே கேரளா வந்துட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து தான் நாங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். ஃபுல் டேங்க் பண்ணிட்டு தான் நாங்கள் எங்கேனாலும் போவோம்.
அலுமினியம் அல்ஜீரியன் பார்க்கறதுக்கு, அதோட கலர் செலக்ட் பண்ணிட்டோம். ஒரு கிரே வித் ஆன்டிக் டச்சில் வர்ற கலர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பேமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் எங்கள் வீட்டில் வுட் ஒர்க்கை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலான்ற பிளானில் இருந்தோங்க. அதுக்காக நம்ம விண்டோஸு அப்புறம் ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் இது எல்லாமே அலுமினியம் அல்ஜீரியன் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் அங்கேருந்து நேராக செராவோட ஷோரூமுக்கு போயிட்டு அங்கேயும் கொட்டேஷன் எடுத்துட்டோம். கொட்டேஷன் வாங்கலை, ஜஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு அவங்க கொட்டேஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா டாடா ஸ்டீலில் போயிட்டு டோர்ஸ் எல்லாமும் செலக்ட் பண்ணிட்டோம். பட் அங்கே பேமெண்ட் எதுவும் பண்ணல. அவங்க வந்து மெஷரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேமெண்ட் பண்ணணும். வீட்டுக்கு வர்றதுக்கு 7 o'clock ஆயிடுச்சு. டிராஃபிக் பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலி இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட மாமியோட பர்த்டே, 70th பர்த்டே. ஸோ அது சர்ப்ரைஸாக செலிப்ரேட் பண்ணுறோம். அவங்க பசங்க யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. மாமிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கிறதெல்லாம் மாமிக்கு தெரியாது. ஃபேமிலியில் இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதாங்க. பட் இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ரொம்ப நாள் பொறுத்து நிறைய ரிலேட்டிவ்ஸை ஒட்டுக்கா ஒரு இடத்துல பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் இருக்கும்போது தான் நமக்கு எல்லாரையும் ஒட்டுக்கா பார்க்க முடியும். அப்படியே டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு 10 o'clock ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டுக்கு போய் பேக்கிங் எல்லாம் முடிச்சு நாங்கள் ஒரு 12 o'clock வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் வீட்டில் எல்லாரும். அப்புறமா ஒரு 4:30க்கு எழுந்திரிச்சு ரெடியாகி 5:30க்கு சென்னை கிளம்பிட்டோங்க. பட் இந்த தடவை வந்துட்டு சென்னைக்கு நாங்கள் கோயம்புத்தூர் வழியாக தான் வர்றோம், பெங்களூர் வழியாக கிடையாது. அது ஒரு 2.5 hours கொஞ்சம் டிலே. 8 o'clock தான் நாங்கள் ரீச் ஆனோம். அங்கே நாங்கள் ஹெகைன் மாட்டிக்கிட்டோம். ஒரு 3/4 மணி நேரம் ரயில்வே கேட்டில் மாட்டி 8:45 தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இவ்வளோதாங்க எங்கள் கேரளா ட்ரிப்போட விசேஷங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.